தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வடக்கன்குளத்தில் தேவேந்திரகுல மாணவன் அடித்து கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிராமத்தில் அருகே உள்ள மாரந்தை என்ற கிராமத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வறுமை காரணமாக தன்னுடைய மகனை திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்தில் உள்ள சிஎம்எஸ் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்தில் படிக்க வைத்தார்கள். 6ஆம் வகுப்பு அந்த மாணவன் படித்து வந்தான். அங்கு உள்ள விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளான். 8ஆம் தேதி அவர்களுடைய வீட்டுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்துள்ளது, உங்களுடைய மகன் இறந்து விட்டான் என்று. இவர்கள் பதறி அடித்து கொண்டு சென்றார்கள். அதற்குள் அந்த பையனுடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்துள்ளார்கள். மரணம் குறித்து விசாரிக்கப்பட்ட பொழுது இந்த பையன் துணியை துவைத்து கொண்டு 200 மீட்டர் தொலைவில் துணிக்காய போட சென்றதாகவும் கிணற்றில் தவறி விழுந்து மரணம் அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விசாரித்ததில் அந்த கிணறு மூடப்பட்ட கிணறு, பல நாட்கள் ஆகிவிட்டது. கிணற்றுக்குள் தவறி விழ வாய்ப்பில்லை. அந்த பையனுடைய மரணத்தில் சந்தேகம் உள்ளது. பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கிறது. இது சம்பந்தமாக வார்டன் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த வார்டன் பள்ளிக்குள்ளேயே தான் உள்ளார். அதேபோன்று காவல்துறையும் இந்த பிரச்சனையை அந்த தொண்டு நிறுவனத்திடம் பணத்தை வாங்கி கொண்டு மூடி மறைக்கிறது. காவல்துறை அந்த குடும்பத்தாரிடம் பேரம் பேசுகிறது. ஆக அந்த பையனுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பது உறுதியாகி உள்ளது. அந்த தொண்டு நிறுவனத்தினர் அந்த தேவேந்திரகுல மாணவனை அடித்து கொலை செய்துள்ளதாக உறவினர்கள் கூறுகின்றனர். ஆனால் தொண்டு நிறுவனமும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு அந்த பையனுடைய மரணத்தை மறைக்கிறது, மரணத்திற்குரிய காரணத்தை மறைக்கிறது. இது சம்பந்தமாக தேவேந்திரகுல வழக்கறிஞர்கள் காவல்துறையில் புகார் அளித்து சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் வடக்கன்குளத்தில் உள்ளவர்கள் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட தேவேந்திரகுல குடும்பத்துக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் வறுமையில் உள்ளவர்கள். வறுமையின் காரணமாகத்தான் வடக்கன்குளத்தில் படிக்க வச்சுருக்காங்க. தென்காசி ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கவங்க சட்ட உதவிகள் வழங்கி அந்த பையனுடைய இறப்புக்கு சரியான காரணத்தை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆக தேவேந்திரகுல வழக்கறிஞர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து கையில் எடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திரகுல மாணவன் மரணம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.